ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல காரசாரமான நெத்திலி கருவாட்டு தொக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் நெத்திலி கருவாட்டு எடுத்து நல்லா அந்த தலையும் வால் ரெண்டையும் நல்லா கிள்ளி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரமாக சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ இதை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம கருவாட்டு தொக்கு செய்ய போகிறோம். அது எல்லாத்தையும் வதக்கிட்டு கடைசியாக ஒரு தடவை கழுவிட்டு தான் நம்ம இதில் சேர்க்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் நல்ல காரமான மிளகாயாக ஒரு 4 மிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகுத்தூளும் சேர்க்க போகிறோம், அதனால் ஒரு 4 மிளகாய். இது நல்ல காரமான மிளகாய். அடுத்ததாக ஒரு 5-6 பல் பூண்டு, நல்லா பெரிய பெரிய பல்லாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கருவாட்டு தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதிலையே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரே ஒரு தக்காளி, நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி, நல்லா பழமான தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, அதனால் தக்காளி மட்டும் கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கருவாட்டு தொக்கு செய்கிறதுக்கு நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டியில் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நல்லெண்ணெயை தான் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானோன்னே ஒரு 10-12 பல் பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ பூண்டு நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும். நம்ம இந்த மாதிரி பூண்டு தட்டி போட்டு செய்யும்போது உங்களுக்கு நல்லா கமகமன்னு இருக்கும் தொக்கு. இப்போ இதிலையே பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையுமே கலந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக. இப்போ இது நல்லா வதங்கட்டும். நம்ம தொக்குக்கு கருவாட்டு தொக்குக்கெல்லாம் அதிகமாக பூண்டு சேர்த்துக்கணும். அதனால தான் நான் அரைக்கும் போதும் சேர்த்துருக்கேன், இதிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். வதங்கும் போதே நம்ம அரைச்சோம் இல்லையா, வரமிளகாய், தக்காளி, பூண்டு, இதெல்லாம் அந்த விழுதை இதில் சேர்த்துருங்க. நம்ம மிளகாத்தூளெல்லாம் சேர்க்குறத விட இந்த மாதிரி வரமிளகாய், தக்காளி இதெல்லாம் அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்கள் கருவாட்டுக்கு மட்டும் எப்போவுமே சோம்பு சேர்க்காதீங்க, சீரகம் சேர்த்தா தான் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். அதனால தான் நான் சீரகம் அரைச்சி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேண்டாம், அரை டீஸ்பூன் போதும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் நல்லெண்ணெயில் வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ மசாலாவெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அலசிட்டு வச்சுருக்க கருவாட்டை திரும்பவும் ஒரு தடவை அலசிட்டு அதுக்கு பிறகு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம கருவாடு சேர்க்கும் போதும் ஒரு தடவை அலசிட்டு தான் நம்ம சேர்க்கணும். இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம்.
ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. ஏன்னா அந்த கருவாடு வந்து நல்லா ஊற வச்சுட்டோம் அப்படின்றதுனால கொஞ்சம் உடையும். அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாக கிண்டுங்க. நம்ம வந்து மற்ற கருவாட்டில் எல்லாம் உப்பு இருக்கும். நெத்திலி கருவாட்டில் வந்து உப்பு இருக்காது. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக சேர்த்தா போதும். லேசாக இதை கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துறாமல் நம்ம இது வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை அப்படியே நல்லா வேகட்டும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 8 நிமிஷத்துக்கு வேக விடட்டும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வந்து நல்லா திக்காகும். அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம கருவாடெலாம் நல்லா வெந்து நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருங்க. அடுத்ததாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் சேர்த்துறாதீங்க, அதோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கோங்க கடைசியாக. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துருங்க. அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல காரசாரமாகவும் இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல சுவையான நெத்திலி கருவாட்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல காரசாரமாக இருக்கும். இப்போ இருக்கிற இந்த வெயில் காலத்துக்கு நம்ம அதிகமாக பழைய சாதம் சாப்பிடுவோம் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தோடவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நெத்திலிக்கு எந்த கருவாடாக இருந்தாலும் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல காரசாரமாகவும் இருக்கும். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.